Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 940 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த டொனையாசுவை காட்டுறாங்க. அவனை சுட்டு கொல்ல போறாங்க. இன்னுமே அவன் சிரிச்சுட்டு இருக்கான். அது ஏன் என்னன்னு கடைசியில சொல்லுவாங்கன்னு வைங்க. அவன் அங்க மாட்டி இருக்கிறத பார்த்த உடனே அத்தனை பேர்த்துக்குமே கவலை. இந்த ஹோல்டம் பையன் அசுரா டோஜியோட கம்ப்ளீட் இடத்தையும் இருச்சிட்டான்ல, அதனால அவன் கடுப்பாயி அவனை காலி பண்றதுக்காக வெறி கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தவன் டொனையாசுவோட அந்த வீடியோவை லைவா பார்ப்பான். பார்த்துட்டு அவனுக்குமே ஷாக்கு, இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரான்னு. அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு மக்கள்லாம் பதறுவாங்க. ஏன்னா ஓவரா ஏதாச்சும் பேசி விட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டானுங்க, அப்படியே வச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. அட்லீஸ்ட் அங்க நின்னுட்டு கெஞ்சி கெதறி அழுதா கூட ஏதாச்சும் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்பவும் வைலண்டா போகாதீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல. நல்லா சிரிச்சு முடிச்சுட்டு உங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்கணும் பாரு மக்கள் கிட்ட. என்ன மேட்டர்னா, நம்ம கின்னு ஒரு சிம்பிளை ரெடி பண்ணி ஃப்ளவர் கேபிட்டல் மொத்தத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னால அதை பத்தி தான் சொல்ல போறானாமா. என்னன்னா, குசுகி கிளான் இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த கிளானுக்காக இவரு ரிவெஞ்ச் எடுத்து ஆளுகளை நிறைய சேர்த்தி சண்டை போகணும்னு ஆசை. ஆனா ஆளுகளை நிறைய சேர்த்த முடியல. அதனாலதான் இந்த மாதிரி சிம்பிளெல்லாம் வச்சு ஒன்னு ட்ரை பண்ணாராம். அதாவது இந்த சிம்பிளை அவரு தான் ரிலீஸ் பண்ணாருங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால இதுக்கு மேல எல்லாம் ஆளுகளை கூப்பிட்டு வச்சு சண்டை போடலாம் முடியவே முடியாது, இது ஜஸ்ட் பிராங்கும் பாரு, அப்படியே கேமரா பார்த்து ஃபன் பண்றோம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்க அத்தனை பேத்துக்கு சரியான ஷாக்கு. பின்ன எல்லாருமே அதை நம்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதை பிராங்க்னு சொன்னா இதுக்காக இப்படி பண்றாருன்னு அசுரா டோஜிக்கும் தெரியல, கின்னுக்கும் டாக்ஸ்டோமுக்கும் தெரியல. ஆக்சுவலி அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரு வழியா அசுரா டோஜியை மீட் பண்ணிட்டானுங்க. நல்ல வேலை அவன் ஹோல்டம் கூட சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டானுங்க. இல்லன்னா அங்க ஒரு பெரிய கலவரமா இருக்கும். அவன் பார்த்துட்டு யாசுய் பாத்தீங்களா உயிரோட இருக்காரு, என்னால நம்பவே முடியலமா, கின்னாலையும் நம்ப முடியல. அவனோட மாறு வேஷத்தை பாத்தீங்களா வேற லெவல்ல இல்ல, இனிமேட்டு நம்மளும் மாறு வேஷம் போடணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். யாசு இன்னும் பேசி முடியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடன் செத்து போயிட்டாரு. இததான் சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்களே. அதுக்கப்புறம் ஒரோச்சி இந்த லேண்ட் ஆஃப் ஆனால இருக்க 4 டைமியோவையும் அவனுக்கு கீழே வேலை பார்க்க சொன்னான். யாருக்கு? குரோசுமி கிளானுக்கு. இப்படி அவன் கதை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஒரோச்சி இந்த கதையெல்லாம் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அந்த எபிசோ வில்லேஜ்ல இருந்த நம்ம ஆளுங்க அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் ஒரோச்சியை பார்த்து, ஏண்டா டேய், நீ ஓடன் கூடயே இருந்து உன்னோட திருட்டுத்தனம், காவாலித்தனம், மொல்லமாரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவரையே ஏமாத்தி சோகனா மாறிட்ட. அதை ஏத்துக்கவே முடியாது. அதனால உனக்கு கீழே நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுப்பாயி அத்தனை ரீஜியன்ல இருக்க டைமோவும் மக்களும் கத்தி எடுத்து அவன் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவன் ஒத்தாள் தானே, மக்கள் எல்லாருமே அவனை ஏத்துக்கணுமே. அதுக்கு அப்படி ஏத்துக்கலன்னா அவன் எப்படி கிங்கா இருப்பான்? அந்த டைம்ல தான் அந்த கைடோங்கிற மான்ஸ்டர் களத்துல இறங்கினான். வந்தவன் சும்மா இல்லையே, ஓடனோட கோட்டையை சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் எரிச்சிட்டான். அதுல சில பேர் தப்பிச்சு ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். சோ இப்படி எல்லா மக்களையுமே கைடோங்கிற ஒரு மான்ஸ்டரை வச்சு மிரட்டி தான் ஒரோச்சி அவனோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கான். இப்ப மட்டும் அவன் இல்லன்னா கண்டிப்பா ஒரோச்சிக்கு செருப்படி தான். பட் நடந்த அந்த பெரிய பஞ்சாயத்துல இந்த யாசுங்கிறவரு தப்பிச்சிட்டாரு. அவருக்கு தப்பிக்கணும்லாம் ஆசை இல்ல, சண்டை போட்டு சாகதான் விருப்பம். ஆனா வேற வழி இல்லாம தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு எபிசோ டவுன்ல அப்படியே வாழ ஆரம்பிச்சாருன்னு வைங்க. அவருக்கு என்னன்னா, இவங்க கண்ட்ரிக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டாமா? எப்படியே சீக்கிரட்டாவே வாழ்ந்து நார்மலா செத்து போனா அது எப்படி அவரால் ஏத்துக்க முடியும்? அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு சிம்பிள் எல்லாம் வரைஞ்சி மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னு தரட்டுறேன்னு சொல்லி பிராங்க் பண்ணி இப்போ சுடுபட்டு சாக போறேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த மொத்த பழியையுமே இவர் மேல போட்டுக்கிறாரு. அது ஏன் என்னன்னு போக போக சொல்றேன். இப்ப மக்கள்லாம் இவரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த டைம்ல 4 பிட்ட சேர்த்தி போட்டாதான் சரியா இருக்கும்னு சொல்லி ஒரோச்சிய வச்சு செய்வாரு. அவனே ஒரு கேடுகட்ட புறம்போக்கு பயந்தாங்கோலி 1 நம்பர் பண்ணாட பைய. பாவம் இன்னசென்ட்டா அந்த மூன் டாட்டுவா போட்டவனுக்கு அத்தனை பேத்தையுமே ஜெயில புடிச்சு போட்டு இப்ப படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். அறிவு வேண்டாம், அதுவே ஒரு பாப்புலரான டிசைன். ஒருத்தன் போட்டா நல்லா இருக்குன்னு இன்னும் 4 பேர் போடத்தான் செய்வான். அந்த ஒரோச்சி எரும மாட்டு பைய பயப்படலாண்டா, அதுக்காண்டி இப்படி பயந்து போயா எல்லாத்தையும் பிடிச்சி அடப்பான் அப்படின்ட்டு குத்தி விட்டோன்னே அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பதறுவானுங்க. ஐயோ தேவையில்லாம ஏகப்பட்டவே பிடிச்சிட்டோமே அப்படின்னா இதெல்லாமே சும்மாவா அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாருமே மொத்தத்துல இது ஒரு பிராங்க், அந்த சிம்பிள் போட்டிருக்கவங்க யாருமே ரெபல்ஸ் இல்ல, சாதாரண ஆளுங்க தான்ங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு யாசுய் யாசுயின்னு இருப்பானுங்க. ஏன்னா யாசுய் போட்ட பிளானே வேற, 6 மாதம் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரோச்சி அடிச்சு புடிச்சு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டான். அவனை பார்த்தவன, டே பயந்தாங்கோலி ஒரோச்சி வந்துட்டியா, வாடா வா, உன் லட்சணம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டவனே அவன் கத்திட்டே வருவான். டேய் நீ பேசின பேச்சுக்கு உன் பாடியை நான் ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆக்கலே ஆக்குறேன்டா, கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்லும்பா. இவ்வளவு சொல்லிட்டான், இன்னும் அவன் வாயில வார்த்தை கேட்கணும்னு பாக்கலாம். பாத்தீங்களா, நல்ல தாழுமாறான பிரைன். அதுக்கப்புறம் ஓடனை பத்தி சொல்லிட்டு அப்படியே ஓடன் சிரிக்கிற மாதிரியே சிரிப்பானா, அது இன்னுமே ஒரோச்சியை கடுப்பேத்தும். இது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்டா ஒனிகஷிமால இருந்து கைடோ சரக்கடிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். தலைவன்
பாத்தீங்கன்னா ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். லூஃபிக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு. ஆமா, இப்ப பயங்கரமான வேலையை பார்த்திருக்காரு. ஓடனும் யாசுயும் எப்படின்னா ரெண்டு பேருமே கூட பிறக்காத பிரதர்ஸ் மாதிரி. ஒருத்தனுக்கு ஒரு பஞ்சாயத்துனா உசிரியா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நின்னு சண்டை போடுவாங்கன்னா பாருங்க. இப்போ அவர் அதை பிராங்க்னு சொன்னதை மக்கள் நம்பலாம். ஆனா கின்னு டாக்ஸ்டோம் எப்படி நம்ப முடியும்? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரிய வருது யாசு எதுக்காக இது பிராங்க்னு சொன்னாருன்னு. இப்ப அந்த லோகோவை கிரியேட் பண்ண பழி பூரா அவர் மேல வந்துருச்சு. அதே நேரம் அந்த டோக்கோ புள்ளைய பிடிக்கிறதுக்காக பின்னாடி 3 பேரும் வெட்டிட்டே வர்றாங்க. இன்னும் புடிச்ச பாடு இல்ல. அவ ஃப்ளவர் கேபிட்டலுக்கு வந்து அவ டேடிய பார்க்க பக்கத்துலயே வந்துட்டான். இங்க பிக் மாமோட நிலைமைய பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஏன்னா இன்னுமே அவங்க போய் சேரல. போய்கிட்டே இருக்காங்க. மொமனசுக்கே தான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா ஏன் கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னா சண்டைன்னு வந்தா 4 பேர் மண்டே நான் பொழக்க வேண்டாமா? அதுக்கு எனக்கு பிராக்டிஸ் வேணாமாப்பா. இங்க வேணா பாருங்க, ஒரு குச்சியை வச்சுட்டு சும்மா லொட்டு லொட்டுன்னு இல்ல சும்மாவே நீங்க பண்ணிட்டு இருங்களேன் மேலேயும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு உங்க கையை உங்களாலே தூக்க முடியாது. இவன் விடிய விடிய உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருக்கான். போடி பைய இங்க கின்னு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஐயோ இப்படி பண்ணிட்டாரேன்னு. அசுரா டோஜி ஏன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மேட்டரையே தெளிவா சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க சிம்பல்லாம் அடிச்சு அவங்களோட ரெபலியன் குரூப்புக்கு கொடுத்தது ஒன்னு விடாம A to Z ஒரோச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. ஊர்ல இருக்க அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி ஆச்சுன்னா இவங்க பிளான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஊத்திக்கும். ஏன்னா அந்த வில்ல பழுக அசந்த நேரத்துல அடிக்கணும்னு தான் இவ்வளவு பிளான் பண்ணாங்க. இப்படி தெரிஞ்சுன்னா அவனுக்கு என்ன அசருவானுங்களா? இவங்கள அடிக்க அவனுக்கு ரெடியா இருப்பானுங்க. ஆனா யாசு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இத பிராங்க்னு சொல்லி தப்ப பூரா அவர் மேல போட்டுக்கிட்டாரு. அப்படின்னா கடுப்பாயி இந்த வேலையை பண்ணதுக்காக இவரை தான் போட்டு தள்ளுவாங்களே தவிர எவனாச்சும் சாக போறவன் இந்த மாதிரி பொய் சொல்லுவானா? அதனால சரி ஃப்ரீயா விடுங்க அப்படின்ட்டு விட்டுருவானுங்க. அந்த டைம்ல மறுபடியும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிளான் சக்சஸ் ஆகும். அதனாலதான் அவரோட உயிரை கொடுத்து இந்த பிளானை சக்சஸ் பண்ண இப்ப போராடிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இப்ப இவர் பண்ண பிளான் அகசாயா சாமுராய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பிளான் இன்னும் கெட்டு போல. இந்த லேண்ட் ஆஃப் ஆனோட ஃபியூச்சர் ஷோகன் யாருன்னா மொமனசுக்கிய மட்டும்தான். சோ இப்போ இவங்க பிளானை யாருமே கண்டுக்க போறது இல்ல. பிடிச்சவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. அவரோட என்னன்னா அவரோட லைஃப் வச்சுட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது உசுர கொடுத்து நான் இதை பண்றேன், மிச்சதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்க பிளானை காப்பாத்திட்டாருன்னு. இன்னெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் தலைவரேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். இனிமேட்டு இந்த பயந்தாங்குழியான ஒரோச்சி அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட அதை பண்ணு இதை பண்ணுன்னு லூசுத்தனமா ஏதாவது சொன்னா கண்டிப்பா ஒபே பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இதுவே டூ மச்சான வேலை. ஆல்ரெடி பேய் வந்திருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாம் அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. இப்ப அவன் பிராங்க்னு சொல்லி இன்னும் அவனை கேவலப்படுத்தி விட்டுட்டான். அவனோட மரியாதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கவுந்துகிட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா டோக்கோ டேடி டேடின்னு கத்திக்கிட்டே வர்றான். இங்க ஒரோச்சி எய்ம் வச்சிட்டான். இதோட உனைய காலி பண்ண போறான்டான்னு. இந்த ஒரோச்சிங்கிற பேரை வச்சாலே வில்லப்பல்லுகளா தான் இருப்பானுங்க போல. ஒரோச்சி மாறு. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான். நீங்க ஏதாச்சும் அனிமேல பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாசையோட மனசுக்குள்ள இப்போ ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரோச்சி கைடோ 20 வருஷமா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அவங்களோட தலையை வெட்டி வீசல. ஆனா இந்த டைம் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு கொசுக்கி கிளானுக்கு சர்வ் பண்ண கடைசி டைமியோவா இந்த எபிசோட் அவனை விட்டு நான் போறேன், நம்ம இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசி நொடியில ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ஆட ஆரம்பிப்பாரா. அப்பதான் அந்த ஒரோச்சி எய்ம் வச்சு கரெக்டா டோப்புன்னு சுடுவான். அவரு செத்துட்டாரா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.